அப்படிலாம் எதுவும் ஆகாது சந்தனா, கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான். ஜீவா அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவனுக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. ஹரிஷ், பிடிவாதமாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உயிரோடு இருந்தால் போதும். அக்ஷராவும் தன்னை மறந்து எழுந்து நின்று கத்தினாள். தன்னை சுற்றி ஏதேதோ கூக்குரல்கள் எழுந்தாலும் ஹரிஷின் கண்களில் இறுதி வரை போராட வேண்டும் என்ற உறுதி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் சென்றது. அவனுக்கு இந்த சவால் பிடித்திருந்தது. அவன் தன்னுடைய உடல் வலிமையெல்லாம் ஒன்று சேர்த்த போது தன்னுடைய உடல் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவதை வெளிப்படையாக உணர முடிந்தது. அப்படியே புக்கில் படித்த அந்த மெத்தடை நினைவுக்கு கொண்டு வந்தவன் அதை பயன்படுத்தவும் தயாரானான். திடீரென காற்றில் குதித்த ஹரிஷ் இளங்கோவை நோக்கி துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் ஒரு புல்லட்டை போல பாய்ந்தான். ஹரிஷ், இதுக்கு மேலே உன் சாவுக்கு நீதான் பொறுப்பு. சத்தமாக கத்திய இளங்கோ ஹரிஷை எதிர்கொள்வதற்கு எகிரி குதித்தான். இருவரும் மோதிக்கொண்ட வேகத்தில் அந்த இடம் முழுவதும் தூசி கிளம்ப யாராலும் கண்ணை திறக்க முடியவில்லை. இந்த ஹரிஷுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவனோட சாவை தேடி அவனே போகிறான். அதுவும் நல்லதுதான், செத்து தொலைட்டோம் என்று அவனை அடியோடு வெறுத்தவர்கள் வன்மத்தோடு சந்தோஷப்பட்டனர். ஆனால் அந்த சண்டை களத்தை சுற்றிலும் புழுதி நிரம்பியிருந்ததால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஹரி என்றபடி சந்தனாவும் ஜீவாவும் எழுந்து கத்த, முன் வரிசையில் இருந்த சத்தியனும் அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து நின்று விட்டான். அந்த தூசி அடங்கி எல்லோருக்கும் பார்வை திரும்ப சில நிமிடங்களுக்கு மேலானது. ஒரு வழியாக எல்லோரும் கண்களை கஷ்டப்பட்டு நன்றாக விழித்து பார்க்க, அப்போது அந்த போட்டி களத்தின் மையத்தில் கிடந்த இளங்கோவின் வெளிரிய முகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவனுடைய உடையெல்லாம் கிழிந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தான். அவன் கையில் இருந்த வாள் துண்டு துண்டாக உடைந்து அவனை சுற்றிலும் சிதறி கிடந்தது. இளங்கோவின் முகமோ அதைவிட மோசமாக பேயறைந்தது போல இருந்தது. இதற்கிடையில் எல்லோரும் அவசரமாக ஹரிஷை தேட அவன் இளங்கோவிடமிருந்து 10 அடி தூரம் தள்ளி கிடந்தான். அதோடு அவனுக்கு கடுமையாக மூச்சு வாங்கி கொண்டிருக்க வாயிலிருந்து ரத்தம் கோடாக வழிந்தது. கையில் நைட் டாகரை பிடித்தபடி எழுந்து நிற்க முயற்சித்து கொண்டிருந்தான். இந்த காட்சி கூட்டத்தில் இருந்தவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இப்போ இதில் யார் ஜெயிச்சது? 2 பேருமே அடிபட்ட மாதிரி தான் இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஒருவர் கவலையுடன் சத்தமாக கேட்க எல்லோரும் அதே கேள்வியுடன் நடுவர்களை பார்த்தனர். ஹரிஷ் மூச்சு விட்டு கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் சந்தனாவிற்கும் ஜீவாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நீ உட்கார் சந்தனா என்று அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல தனக்கும் சொல்லிக்கொண்டான் ஜீவா. அக்ஷரா, பூஜா, மோனிஷா போன்ற மற்ற பெண்களுக்கும் அப்போதுதான் உயிரே வந்தது. இதற்கிடையில் சத்தியன் கைகளை பின்புறமாக கட்டியபடி அந்த போட்டி களத்தையே பார்த்து கொண்டிருந்தான். போட்டியின் கடைசி நிமிடங்கள் முழுவதுமே புழுதி நிரம்பி இருந்ததால் நடுவர்கள் என்ன முடிவு சொல்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். யாருக்கும் யார் ஜெயித்தது என்று தெரியவில்லை. நீங்களாம் என்ன மாதிரியான ஜட்ஜஸ்? சத்தியன் கோபமாக கேட்டான். இத்தனை வருடங்களில் அவனை இந்த அளவுக்கு கோபமாக யாருமே பார்த்ததில்லை. அவனுடைய ஸ்டூடெண்டான இளங்கோ ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் சத்தியன் இவ்வளவு கோபப்படுகிறான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அது சத்தியன், ஆரம்பத்திலிருந்தே இளங்கோ கைதான் ஓங்கி இருந்துச்சு, அதை வச்சு பார்க்கும்போது என்று ஒருவர் இழுக்க, ஓ அப்படின்னா முதல்ல யார் அடித்தாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க ஆயிடுவாங்களா? அப்படி பார்த்தா எதுக்காக இவ்வளோ நேரம் போட்டி நடத்துனீங்க? போட்டி தொடங்க 2வது நிமிஷமே யார் ஜெயிச்சான்னு அறிவிச்சிருக்க வேண்டியதானே? சத்தியன் முன்பை விட கோபமாக கத்த எல்லோரும் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறினார்கள். இப்போது அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று யாருக்கும் புரியவில்லை. பின்பு அவர்களை முறைத்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்த உயரமான மேடையில் ஏறினான். அவன் கை நீட்ட அங்கிருந்த காலேஜ் ஸ்டாஃப் ஒருவர் மைக்கை எடுத்து அவனிடம் கொடுத்தார். எல்லாருக்கும் வணக்கம். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்புறம் SV ஹீலிங் காலேஜ் 2லையுமே முக்கியமான பொறுப்பில் இருக்கேன்ற முறையில் நான் எல்லா மாணவர்களோட உயிரையும் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் இந்த அமைப்போட விதிமுறைகளை பின்பற்றி போட்டியை சரியான முறையில் நடத்தி நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதையும் உறுதி செய்யணும் என்று சத்தியன் கணீர் என்று பேசத் தொடங்க மொத்த கூட்டமும் ஆடாமல் அசையாமல் அவன் பேசுவதை கவனித்தது. அப்போது திரும்பி இளங்கோவை பார்த்த சத்தியன், உன்னோட மென்டராக நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு பக்கம் உன்னோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். ஸ்விஃப்ட் ஸ்வாட் டெக்னிக்கில் நான் நினச்சதை விடவே நீ நல்லபடியாக எக்ஸ்பர்ட் ஆகிட்ட. அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயம் நீ இன்னும் முழுமையாக பயிற்சி எடுக்காத ஒரு ஆபத்தான டெக்னிக்கை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறேங்கிறது சுத்தமாக பொறுப்பில்லாத ஒரு செயல். நல்ல வேளை ஹரிஷ் வேகமாக செயல்பட்டதுனால உனக்கு அந்த அல்டிமேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான நேரம் கிடைக்கல. ஒரு வேளை அப்படி நேரம் கிடச்சி நீ சரியாக செய்யாமல் விட்டுருந்தா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். உங்கள் 2 பேரோட உயிருக்குமே அது ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். இந்த வகையில் இப்போ நீ உயிரோடு இருக்கிறதுக்கும் சேர்த்து ஹரிஷுக்கு தான் நன்றி சொல்லணும்.
அந்த விஷயத்தில் நீ என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. இப்போ நீ போகலாம். உனக்கு இதுக்கு மேலே என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமாக வேறு யாரையாவது உன்னோட மென்டராக தேர்ந்தெடுத்துக்கலாம். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சத்யன் பேசி முடிக்க இளங்கோ குற்ற உணர்ச்சியுடன் தலையை குனிந்து கொண்டான். அப்போது அங்கு வந்த எஸ்வி காலேஜின் சில உறுப்பினர்கள் இளங்கோவை எழுப்பி ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்றனர். சத்யனின் பேச்சை கேட்டு முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பெரும்பான்மையானோர் முகத்தில் அதிருப்தி தெரிந்தது. முக்கியமாக ரேணுபிரியாவின் முகம் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக மாறியது. சத்யன் தன்னுடைய சொந்த ஸ்டூடெண்ட்டை விட ஹரிஷுக்கு முக்கியத்துவம் தருவதை நினைத்து அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அதற்கான காரணத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹரிஷ் போன்ற ஒருவனை சத்யன் விரும்புவதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. என்னதான் இளங்கோ திறமையான போட்டியாளராக இருந்தபோதும் ஹரிஷிடம் வெளிப்பட்ட புத்தி கூர்மையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தளராது நின்ற மன உறுதியையும் அவன் பயன்படுத்திய புது டெக்னிக்குகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இளங்கோவால் அவன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இப்போது நடப்பதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இனி அவர்கள் ஹரிஷை தொட வேண்டுமென்றால் சத்யனை கடந்துதான் போக வேண்டியிருக்கும். ஹரிஷின் இந்த வளர்ச்சி ரேணுபிரியாவின் மனதில் கூடுதல் வன்மத்தை தூண்டிவிட்டது. கோபமாக பற்களை கடித்த அவள் யாமினியை பார்க்க அவள் அமைதியாக இருக்கும்படி கண்களால் செய்கை செய்தாள். இப்போ இந்த சண்டையோட அஃபிஷியல் வின்னரா நான் ஹரிஷ் அறிவிக்கிறேன் என்று சத்யன் கூறிய நொடியில் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாது நிதானமாக எழுந்து நின்றான் ஹரிஷ். அவனுடைய டிஷர்ட் ஏற்கனவே மொத்தமாக கிழிந்து கீழே விழுந்திருக்க அந்த மெல்லிய கவச உடையில் அவனுடைய உடல் வலிமை திமிரிக்கொண்டு தெரிந்தது. தொடர்ந்து பயிற்சி செய்வதால் முறுக்கேறி தெரிந்த கைகளும் தொப்பையில்லாத வயிறும் உறுதியாக நின்ற கால்களும் என ஆண்மையின் இலக்கணமாக நின்றவனை பெண்கள் எல்லோரும் வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆண்களின் முகத்தில் பொறாமை கனல் தெரிந்தது. ஜீவா உற்சாகத்தில் எழுந்து நின்று விசிலடிக்க ஹரிஷை பிடிக்காதவர்கள் வேண்டா வெறுப்பாக கைத்தட்டினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தூசியால் மூடப்பட்ட அந்த சில நிமிடங்களில் என்ன நடந்திருக்கும் என்பதை இப்போதும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இளங்கோ எப்படி தோற்றுப்போனான் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அதற்கான பதிலை முன்வரிசையில் இருந்த ஒரு சிலர் மட்டுமே அறிந்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு முறையும் ஹரிஷ் தோற்று போய் விடுவான் என்று ஒரு சிலர் உறுதியாக நம்புவதும், நெருப்பிலிருந்து எழும் ஃபீனிக்ஸ் பறவை போல கடைசி நேரத்தில் அவன் ஆட்டத்தையே தலைகீழாக மாற்றி அவர்களுக்கு பல்ப் கொடுப்பதும் வாடிக்கையாக நடந்து கொண்டிருந்தது. அதுவே ஹரிஷின் மீதான அவர்களின் வெறுப்பை இன்னும் அதிகமாக வளர்த்தெடுத்தது. சத்யனோட முடிவை நான் வரவேற்கிறேன் என்ற நாதன் எழுந்து நின்று கைத்தட்டினார். நிஜமாவே இந்த ஹரிஷ் சின்ன கத்தியை வச்சு பெரிய ஆயுதத்தையும் தாக்கி உடைக்கிற அந்த அபூர்வமான டெக்னிக்கை யூஸ் பண்ணானா? இது வரைக்கும் நான் அதை கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். ஆனால் அதை அவன் அசால்ட்டாக செஞ்சு காட்டிட்டான். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு டேலண்ட் கண்டிப்பாக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் தான் இருக்கணும். தன்னை மறந்து சத்தமாக சொன்ன நதியாவின் வார்த்தைகள் உறுதியுடன் ஒலித்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷை அழிக்க வேண்டும் என்று சொன்னவள் இப்போது இப்படி பேசுவதை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதையெல்லாம் கவனித்த ரேணுபிரியா இப்போது தான் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அதே நேரத்தில் அவளுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடந்தது. அந்த 4வது ரவுண்டில் மிக கடுமையாக போராடிய காரணத்தால் மற்ற 2 களங்களில் போட்டியிட்ட 4 போட்டியாளர்களுமே படுகாயமடைந்திருந்தனர். அவர்கள் எழுந்து நடப்பதே சந்தேகமாக இருந்தது. மேலும் சாம்பியன்ஷிப் வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட கிறிஸ்டி மற்றும் இளங்கோ 2 பேருமே ஹரிஷுடன் நடந்த மோதலால் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்தனர். அவர்கள் யாராலும் நிச்சயம் ஃபைனல் ரவுண்டில் போட்டியிட முடியாது. இப்போது என்ன செய்வதென்று நடுவர்கள் தீவிர ஆலோசனையில் இருந்தனர். அப்போது ரேணுபிரியாவின் மனதில் ஒரு திட்டம் உதித்தது. இவ்வளோ நேரம் நடந்த போட்டியோட முடிவுபடி ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிடலாம். அதுதான் நியாயமும் கூட. சத்யன் யோசனை கூற ரேணுபிரியா வேகமாக குறுக்கே வந்தாள். அது எப்படி முடியும்? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஃபைனல் ரவுண்ட் நடந்தே ஆகணும். ரேணுபிரியா உறுதியான குரலில் கூற எல்லோரும் குழப்பத்துடன் அவளை பார்த்தனர். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம். பட் இப்போ ஹரிஷ் கூட யாரை மோத வைக்கிறது? ஏற்கனவே தோற்று போய் விலகினவங்களை மோத வச்சா அது சரியாக இருக்காது. அதனால் சத்யன் சார் சொன்ன மாதிரி ஹரிஷை வின்னரை அறிவிக்கிறது தான் சரியாக இருக்கும். ஜட்ஜ் வரிசையில் மனசாட்சியுடன் இருந்த ஒருவர் கூற மற்றவர்களுக்கும் அதை விட்டால் வேறு சாய்ஸ் இருப்பதாக தோன்றவில்லை. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. யூனியன் அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் எங்கள் அமைப்பில் இருந்து ஒரு மெம்பரை ஹரிஷ் கூட போட்டி போட அனுப்புகிறேன். ஹரிஷ் அந்த ஆள் கூட மோதி ஜெயிச்சிட்டா நீங்கள் நினச்ச மாதிரியே அவனை வின்னராக அறிவிச்சிருங்க. அப்படி இல்லைனா இந்த போட்டியோட நோக்கமான கேசவனை கொல்றதை ஜெயிச்ச எங்கள் யூனியனோட மெம்பரே பார்த்துக்குவாங்க. அதுக்கான முழு பொறுப்பையும் நானும் யூனியன் அமைப்பும் ஏற்றுக்கிறோம். ரேணுபிரியா தெளிவாக விளக்க அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவங்க என்ன சொல்ல வராங்க? ஹரிஷ் யூனியன் அமைப்பை சேர்ந்த ஒரு மெம்பரோட மோதணுமா? அது சரியாக வருமா?
என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, மேடம், இது மட்டும் ரூல்ஸ் படி வருமா என்று புருவங்களை சுருக்கியபடி கேட்டான் சத்யன். ரேணுபிரியா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இதை கூறுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. சத்யன், நான் யாருங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. நான் வேணா உங்க காலேஜோட தலைவரை கூப்பிட்டு பேசட்டுமா? ரேணுபிரியா கடுமையான குரலில் கேட்க, சத்யன் ஒரு கூர்மையான பார்வையுடன் அமைதியாகிவிட்டான். அங்கிருந்த நடுவர்களுக்குமே அவளை போன்ற பவர்ஃபுல்லான ஆளை எதிர்க்கும் தைரியம் இல்லாததால் அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் முடிவுக்கு வந்தனர். சரி மேடம், யூனியன் அமைப்பிலிருந்து யார் அனுப்புறீங்கன்னு சொல்லுங்க. அவர்கள் கேட்க, கயல்விழி சூரியகுமார் என்றாள் ரேணுபிரியா. அதுவரை அங்கு நடப்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த கயல்விழி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். மேடம், என்ன சொல்றீங்க? ஹரிஷுக்கு ஆப்போசிட்டா நானா என்று நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவள் பார்க்க, ஆமா, நீயே தான். அதில் என்ன சந்தேகம்? ரேணுபிரியா அழுத்தமான குரலில் கேட்டாள். என்னோட உத்தரவை மீறப்போறியா என்ற பொருள் அதில் மறைந்திருக்க கயல்விழி தவிப்புடன் நின்றாள். இல்லை மேம், நம்ம அமைப்பில் என்னை விட டேலண்டான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது அனுப்பிடலாமே. ஒருவேளை என்னால் ஜெயிக்க முடியலன்னா அது நம்ம அமைப்புக்கு தான் அவமானம். கயல்விழி தயக்கத்துடன் கூற, என் முடிவையே சந்தேகப்படுறியா கயல்? யூனியனோட பழைய தலைவரை இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னையும் யாமினியையும் என்கிட்ட ஒப்படைச்சாரு. இப்போ உன்னோட ஒரே ஹெட் நான் மட்டும்தான். என்னோட ஆர்டரை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். குற்றம் சாட்டும் பார்வையுடன் சொன்னாள் ரேணுபிரியா. ஹரிஷுக்கு நான் இணையான ஆள் இல்லைன்னு தோணுது. தலையை குனிந்து கொண்டே சொன்ன கயல்விழி தன்னுடைய சட்டையின் நுனியை இறுக்கமாக பிடித்தாள். அவளுடைய கண்களில் வித்தியாசமான உணர்வுகள் வந்து சென்றது. அதை நான் முடிவு பண்ணணும். இப்போ நீ உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவங்க சொல்கிற களத்துக்கு போகணும். இது என்னோட நேரடியான உத்தரவு. இதுக்கு மேலே உன்னோட முட்டாள்தனமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் விரும்பலை. அதட்டலாக சொன்ன ரேணுபிரியா கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹரிஷுக்கும் இளங்கோவுக்கும் இடையே நடந்த சண்டையின் போது கயல்விழியின் ஃபேஸ் ரியாக்ஷன்களை ரேணுபிரியா கவனித்துக் கொண்டேதான் இருந்தாள். ஹரிஷுக்கும் கயல்விழிக்கும் இடையே உள்ள நட்பை பற்றி அவளுக்கு அதிகம் தெரியாதென்றாலும் யூனியன் ஸ்டார் மெம்பரான கயல்விழி ஹரிஷை போன்ற ஒரு ஆளுடன் எப்படி நட்பாக பழக முடியும் என்ற கோபம் ரேணுபிரியாவுக்குள் எழுந்தது. இது ஃபியூச்சரில் வேற ஏதாவது சிக்கலில் கொண்டு போய்விடும் என்பதை யோசித்த அவள் கயல்விழியின் உண்மையான விசுவாசம் எங்கே இருக்கிறது என்பதை சோதிக்க விரும்பினாள். அதே நேரத்தில் ஹரிஷுடன் மோதுவது யார் என்ற சிக்கலும் எழ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க நினைத்தவள் ஹரிஷுடன் மோத கயல்விழியை தேர்ந்தெடுத்தாள். அது மட்டுமின்றி கயல்விழியின் சக்தியையும் சாதாரணமாக எடை போட முடியாது. அதுவும் கடந்த கொஞ்ச நாட்களாக தன்னுடைய நேரடி பார்வையில் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்ட கயல்விழியின் சக்தியும் உள் வலிமையும் கூடியிருப்பதை ரேணுபிரியா உணர்ந்திருந்தாள். கயல்விழி அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு போட்டியிட தயாராக வர, கயல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹரிஷ் ஏதோ ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டிருக்கான். அவனோட தலையை தவிர வேற எங்க தாக்குனாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. ரேணுபிரியா அவளை எச்சரிக்க கயல்விழியின் உடலில் ஒரு குளிர் ஓடியது. பயம் நிறைந்த முகத்துடன் நிமிர்ந்து தன்னுடைய மென்டரை பார்த்தாள். இவங்க குறிப்பு கொடுக்கறத பார்த்தா தலையை குறி வச்சு தாக்கி ஹரிஷை கொல்ல சொல்ற மாதிரிலாம் தெரியுது. ஆனால் நான் எப்படி அதை செய்ய முடியும்? ஹரிஷ் எத்தனையோ தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிற பவர் பில்ஸ்லாம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தான். அதுவும் நான் அவனோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்படிப்பட்டவனை என்னால் எப்படி கொல்ல முடியும்? அநேகமாக என்னோட முடிவு காலம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். கயல்விழி கவலையுடன் யோசித்து கொண்டு இருக்கும் போதே அவளை முறைத்த ரேணுபிரியா, இன்னும் எதுக்காக இங்கே நிற்கிற கயல்விழி? உடனே போட்டி நடக்கிற இடத்துக்கு போ என்று அதிகாரமான குரலில் கூற அதற்கு அடிபணிவதை தவிர கயலுக்கு வேறு வழியில்லை. இப்போது ரேணு யாமினியை பார்த்து கண்ணசைக்க அவள் கயல்விழியின் கையில் ஒரு வாளை தந்தாள். அதை வாங்கி கொண்டவள் ஹரிஷ் நின்ற போட்டி அரங்கை நோக்கி நடந்தாள். இந்த போட்டியோட ஃபைனல் ரவுண்ட்ஸ் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த ஹரிஷும் யூனியன் அமைப்பைச் சேர்ந்த கயல்விழியும் மோத போறாங்க என்று அறிவிப்பாளர் மைக்கில் கூறி முடித்த அதே செகண்டில் கயல்விழி ஹரிஷின் எதிரில் போய் நின்றாள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமாக நடத்தப்படும் போட்டி என்று அறிவிக்கப்பட்டதுக்கு மாறாக அசிஸ்டன்ட் கமிஷனரான கயல்விழி தனக்கு எதிராக நிற்பதை பார்த்து முதலில் லேசாக குழம்பிய ஹரிஷ் இதில் நிச்சயமாக ரேணுவின் பங்கு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். இதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவோம்னு காலையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? ரொம்ப நேர்மையாக தான் போட்டியை நடத்துகிறாங்க என்று தனக்குள் கிண்டலாக நினைத்து கொண்டவன், இந்த போட்டி எதுக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் இங்கே வந்து நிற்கிறியா என்று கயல்விழியை பார்த்து கேட்டான். அவள் பதில் எதுவும் பேசாமல் தெரியும் என்று தலையை மட்டும் ஆட்ட, நீ ஒரு ஏசிபிங்கிறது உனக்கு நினப்பு இருக்கா? ஒரு மனுஷனை கொல்றதுக்காக இந்த போட்டியை நடத்துகிறாங்க. அது நம்ம நாட்டோட சட்டத்துக்கு எதிரானது. அந்த சட்டத்தை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற நீ இந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த கொலையை பண்ண போறியா கயல் என்ற ஹரிஷ் அவளை ஆழமாக பார்த்தான். எனக்கு இப்போதைக்கு இதை விட்ட வேற வழி இல்லை. கயல்விழி மெல்லிய குரலில் கூற ஹரிஷின் கண்களில் கோபம் தெரிந்தது.
இன்னொரு பக்கம் அவன் உள்ளுக்குள் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். என்னதான் நேற்று ருத்ரவேந்தர் கொடுத்த கிறிஸ்டல் மாத்திரைகளும் அவன் இதுவரை எடுத்துக்கொண்ட ஹெர்பல் டேப்லெட்டுகளும் அவனை வலிமை உள்ளவனாக மாற்றியிருந்தாலும், காலையிலிருந்து விடாமல் பங்கேற்று கொண்டு இருந்த சண்டைகளும் அதற்காக அவன் பயன்படுத்திய அதீத சக்திகளும் ஹரிஷை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கி கொண்டு இருந்தது. நீ இங்கிருந்து கிளம்பலாம். ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறதுக்கு நான் தயாரல்ல, ஹரிஷ் முடிந்தவரை அமைதியான குரலில் அவளிடம் கூறினான். இல்லை, என்னால் முடியாது. நான் சண்டை போடாமல் இங்கிருந்து போக மாட்டேன். கைல்விழி நடுங்கும் உதடுகளை அழுத்தமாக கடித்தபடி கூறினாள். அப்படின்னா என்னை தோக்கடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? ஹரிஷ் ஒரு மாதிரியான குரலில் கேட்க கைல்விழி பதில் சொல்ல முடியாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இங்கு வந்ததிலிருந்து அவன் பங்கேற்ற சண்டைகளை பற்றியும் அதில் அவன் வெளிப்படுத்திய திறமைகளை பற்றியும் மற்றவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள். மேலும் ஹரிஷின் சண்டையிடும் திறமை எப்படி இருக்கும் என்பதை அவளே பலமுறை நேரிலும் பார்த்திருக்கிறாள். அப்படிப்பட்ட ஹரிஷுக்கு எதிராக தன்னால் மோதி ஜெயிக்க முடியுமா? கைல்விழிக்குள்ளும் அதே கேள்வி எழுந்தது. அதற்குள் ஃபைனல் ரவுண்டில் நின்ற இந்த ஜோடியை பற்றி பார்வையாளர்களுக்குள்ளும் விவாதம் எழுந்தது. என்ன நடக்குதுங்க? ஹரிஷுக்கு எதிராக கைல்விழியை நிப்பாட்டியிருக்காங்க. அவள் யூனியனோட மெம்பர் தானே? அப்படின்னா இது அந்த ரேணுபிரியாவோட வேலையா? ஜீவா கோபமாக தன்னுடைய உள்ளங்கையை குத்தி கொள்ள, இப்படி ஒரு முட்டாள்தனத்தை அவங்க செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோனிஷாவும் ஆத்திரத்துடன் கூறினாள். எப்படியோ ஹரிஷ் ஃபைனல் ரவுண்டுக்கு நுழைந்து விட்டதால் அவளுடைய தாத்தாவை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை மோனிஷாவிற்கு வந்திருந்தது. இப்போது யூனியன் அமைப்பைச் சேர்ந்த ஒரு மெம்பர் ஹரிஷுக்கு எதிராக நிற்கவும் அவளுக்கு மீண்டும் பயம் வந்தது. பூஜா அவளை அணைத்து ஆறுதல் படுத்தினாள். இதில் நம்மால் செய்ய முடிஞ்சது எதுவும் இல்லை. நாம் ஃபைனல் ரவுண்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பூஜா ஒரு பெரும் மூச்சுடன் கூற மற்றவர்களுக்கும் அதுதான் உண்மை என்பது புரிந்தது. அதே நேரத்தில் ஹரிஷின் முன்பாக அவன் நம்பிக்கையுடன் நின்றிருந்த கைல்விழி ஒரு உறுதியான பார்வையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அந்த அரங்கிற்கு நடந்து வரும்போதே யார் பக்கம் நிற்பது என்ற முடிவை எடுத்திருந்தாள். ஹரிஷ் அவளுக்கு நிறைய முறை உதவி இருந்தாலும் அவள் சின்ன வயதிலிருந்தே யூனியனுடன் இருக்கிறாள். யூனியனுடனான அவளுடைய உறவு என்பது 10 வருடங்களுக்கும் மேலானது. கிட்டத்தட்ட அதனுடன் தான் அவள் வளர்ந்தாள். யூனியனின் பழைய தலைவர் மற்றும் இப்போது இருக்கும் ரேணுபிரியா இருவருமே அவளை ஸ்பெஷலாக ட்ரீட் செய்தனர். ஹரிஷுடனான இந்த குறுகிய கால நட்பை அதனுடன் ஒப்பிடும்போது இயல்பாகவே அவளுடைய தராசு யூனியன் பக்கம் சாய்ந்தது. யூனியன் மீதான தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிக்க தன்னுடைய நட்பை தியாகம் செய்ய தயாராக இருந்தாள். அவள் கண்களின் வழியே மனதை படித்த ஹரிஷ், அப்போ நாம சண்டை போட்டு தான் ஆகணும் இல்லையா என்று கேட்டான். ஆமாம், எனக்காக கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாம கோழையா பின்வாங்கிறத விட எதுவாக இருந்தாலும் மோதி பார்க்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸ்ட்ராங்காக சொன்ன கைல்விழி ஹரிஷுக்கு நேராக தன்னுடைய வாளை உயர்த்தி பிடித்தாள். நீ உன்னோட வாளை இப்படி எனக்கு நேராகவே நீட்டுவேன்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை என்ற ஹரிஷ் இன்னும் தன் கத்தியையோ வாளையோ கையில் எடுக்கவில்லை. அந்த மோசமான சிச்சுவேஷனிலும் அவன் கைல்விழியை ஒரு தோழியாகத்தான் நினைத்தான். ரேணு மேடம் கூட உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னோட ஃப்ரெண்டா நீ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒரு திறமையான போட்டியாளர்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் உன்னை விட திறமையான அனுபவசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. திடீரென கைல்விழி அவனுக்கு அறிவுரை கூறினாள். அவள் சொன்னதை கேட்டதும் ஹரிஷ் வானத்தை பார்த்து வாய்விட்டு சிரித்தான். உனக்கு என் கூட சண்டை போட்டே ஆகணும்னா அதை நீ வெளிப்படையாகவே சொல்லலாம். அதை விட்டுட்டு உன்னை நல்லவளாக காமிச்சிக்கிறதுக்காக ஏன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு வகையில் நீ உன்னையவே ஏமாத்திக்கிட்டு இருக்க என்றான். அப்போது கூட்டத்திலிருந்து எழுந்த போஸ், ஹரிஷ் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? அவன் என்னோட வருங்கால ஒய்ஃப் மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. உனக்காக சப்போர்ட் பண்ணி எத்தனையோ தடவை என்கிட்டே சண்டை போட்டிருக்கா. கடைசியில் நீ அவ முதுகில் குத்த போறியா? இதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்போட லட்சணமா என்று சத்தமாக கேட்டான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், இதெல்லாம் நீ உன்னோட வருங்கால ஒய்ஃப் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். நான் ஒன்றும் ஏசிபி மேடத்துக்கு எதிராக போய் நிற்கல. ஆல்ரெடி 4 ரவுண்டில் போராடி ஜெயிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அவள் தான் எதுவுமே செய்யாமல் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து இறங்கியிருக்கா. இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை. இந்த மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி யார் எனக்கு போட்டி அனுப்புகிறாங்களோ அவங்க கூட நான் சண்டை போட்டு தான் ஆகணும் என்று நிதானமாக கூறினான். அதே நேரத்தில் ரேணுபிரியாவிற்கு பக்கத்தில் சென்ற சத்யன், கைல்விழியை வேணும்னே தான் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியுது. ஹரிஷ் மேலே உங்களுக்கு அப்படின்னா தாங்க முடியாத வெறுப்புன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என நேரடியாகவே கேட்டான். அவன் பேசுவதை கேட்ட ரேணுபிரியா மெதுவாக தலையை திருப்பி அவனை பார்த்தாள். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஃபைனல் ரவுண்டில் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எல்லாரும் குழம்பிட்டு இருந்தப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொன்னேன். அதில் எதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை என்று அவள் தோள்களை குலுக்க, இதை என்ன நம்ப சொல்றியா என்பதைப் போல அவளை கிண்டலாக பார்த்தான் சத்யன்.
அது மட்டும் இல்லை, கேசவனை கொல்ற இந்த வாய்ப்பு எங்கள் அமைப்புக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுவும் ஹரீஷ் கூட கம்பேர் பண்ணும்போது யூனியனில் அதை விட பெஸ்ட்டான ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவன் இந்த ஃபீல்டுக்கே புதுசு. ஸோ அவன் இந்த வேலையை சரியாக முடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கேவலமாக தோற்று போகிறத நீங்கள் பார்க்க விரும்பலைன்னா இப்போவே இந்த போட்டி நிறுத்திட்டு கேசவனை கொள்கிற பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்துருங்க என்று அழுத்தம் திருத்தமாக கூறினாள். இதை கேட்ட அனைவரும் அவளுடைய கான்ஃபிடென்ஸை பார்த்து ஆச்சரியத்தில் வாய் பிளந்தனர். டாப் 10 ஆர்கனைசேஷனுடன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் தொடர்பு உண்மையில் விசித்திரமானது. டாப் 10 ஆர்கனைசேஷன் 10 அமைப்புகளால் கூட்டாக நிறுவப்பட்டாலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் மேனேஜ்மெண்ட் தனியாக பிரிந்து சுதந்திரமான அமைப்பாக மாறியது. மற்ற நிறுவனங்களைப் போல இல்லாமல் இங்கு படிக்கும் மாணவர்கள் உடனடியாக பெரிய பொறுப்புகளில் வர வேண்டும் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தது. அதற்கேற்றவாறு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பிஸ்னஸ்களை கவனிப்பதுடன் ஹெர்பலிஸ்ட் ப்ரொஃபஸர்கள் அல்லது மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சர் என்று ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் வகையில்தான் அங்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் சத்யன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும். சமீபத்தில் அவனை யாரும் இப்படியெல்லாம் எடுத்தெறிந்து பேசியதே இல்லை. இன்னொரு பக்கம் ரேணுபிரியா யாருக்கும் அடங்காத ஒரு வன்முறை குணம் கொண்டவள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆனால் அவள் இந்த அளவிற்கு செல்வாள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏன் அவள் ஹரிஷை இந்த அளவிற்கு அடியோடு வெறுக்கிறாள் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. ராஜேஸ்வரன் இறந்தவுடன் ஹரிஷை கொல்வதாக யூனியன் அமைப்பு அவரின் குடும்பத்திற்கு சத்தியம் செய்து கொடுத்தது அவர்களுக்கு தெரியாது என்பதால் ரேணுவின் நடவடிக்கைகள் அவர்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த நாதன் எதுவும் சொல்லாததையும் அவர்கள் நோட் செய்தார்கள். சத்யனை அவர் பேச அனுமதித்தார். இதற்கும் இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்குவதில் யூனியன் உதவியும் இருந்தது. நாதன் சார், இவர் கேட்குறதோட அர்த்தம் என்ன? ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பையன் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. இன்னைக்கு அவன் வெளிப்படுத்தின திறமையை பார்த்து நீங்கள் கண்மூடித்தனமாக அவனை நம்புறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ரேணுபிரியா மீண்டும் கூற நாதன் எரிச்சலுடன் அவளை பார்த்தார். எல்லாரை விடவும் யூனியன் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சா தயவு செஞ்சு மற்ற அமைப்புகளை குறைச்சி இட போடாதீங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க. ஃபைனல் ரவுண்டுக்கு முன்னாடியே இளங்கோவையும் ஹரிஷையும் மோத வச்சது கூட உங்களோட பிளான் தான் எனக்கு தெரியும். அதனால் இப்போ அமைதியாக இந்த போட்டியை பார்க்குற வேலையை மட்டும் செய்வோம் என்று சத்யனே தான் ஆரம்பித்ததே ஒரு முடிவுக்கும் கொண்டு வந்தான். ஹரிஷை முன்வைத்து யூனியனும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் சண்டையிட்டுக் கொள்வதை கவனித்தவர்கள் ஒரு வகையில் இந்த போட்டி அவர்களில் யார் வலிமையானவர்கள் என்பதை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். மேலும் போட்டி முடிந்தாலும் இரு தரப்புக்கும் இடையே ஒரு பெரிய போர் உருவாகும் அபாயம் இருப்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். இன்றைய போட்டி அதன் ஆரம்பம் மட்டுமே என நினைத்தவர்கள் அதை சத்தமாக வெளியில் சொல்லவில்லை. அதற்கான தைரியமும் அவர்களுக்கு இல்லை. இன்னிலிருந்து யூனியனோட இணைஞ்சிருக்க எல்லா மெம்பர்ஸும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து வெளியேற்றப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அவங்களோட மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வேலையும் கொடுக்க மாட்டோம் என்ற சத்யன் திரும்பி களத்தில் போட்டியிட தயாராக நின்றவர்களிடம், ஹரீஷ், கைல்விழி, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்கணும்னா இப்போவே அதை செஞ்சுருங்க. இல்லைனா நீங்கள் 2 பேரும் மரணத்தோட போராட வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களில் யாராவது இறக்குற நிலைமைக்கு போகிற வரைக்கும் இந்த போட்டி முடியாது. சத்யனின் இறுதி எச்சரிக்கை அவர் யூனியனை எதிர்க்க துணிந்து விட்டான் என்பதை அங்கிருந்த எல்லோருக்கும் உணர்த்தியது. இதுவரைக்கும் நடுவரோட தீர்ப்புப்படி தான் இந்த போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது வாழ்வா சாவாங்கிற போராட்டமாக மாறிடுச்சு. நதியா கவலையுடன் கேட்டாள். மேலும் சத்யன் சொன்னது பார்வையாளர்கள் மத்தியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்போ அவர் என்ன சொன்னார்? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இடையில இருக்கும் உறவு நல்லா தானே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தா அதுக்குள்ளே ஒரு விரிசல் வரும் போல தெரியுது. ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜும் யூனியன் அமைப்பும் எதிரிகளை மாறினா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் 2ஆக பிரிவாங்க. இது இவ்வளோ நாள் கடைபிடிச்சு வந்த கட்டுப்பாட்டை உடைக்கும். இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு பெரிய பிளவை கொண்டு வரும். நினைக்கும் போதே அவர்களுக்கு பீதியாக இருந்தது. உங்கள் வருங்கால டீன் சொன்னதை கேட்டல. சப்போஸ் இப்போ நீ தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியேறினா நாம் திரும்பவும் நண்பர்களாக இருக்கலாம். அதோட 2 அமைப்புகளுக்குள்ள இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே இருக்கும். கைல்விழி சொல்ல அவளை பார்த்த ஹரிஷ், இந்த போட்டியில் நான் ஜெயிப்பேன்னு கொஞ்சம் பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அந்த ப்ராமிஸை காப்பாற்றி ஆகணும் என்று உறுதியான குரலில் பதிலளித்தான். மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதாக தான் அவளுக்கு உறுதியளித்தது ஒரு கணம் அவன் கண்முன்னால் வந்து சென்றது. அப்படின்னா நாம் மோதித்தான் ஆகணும் சொன்ன கைல்விழி வாளை உயர்த்தியபடி ஹரிஷின் மீது பாய்ந்தாள். அவள் வாளை வீசிய வேகத்தில் அது ஹரிஷின் உடம்பில் பட்டு தீப்பொறி எழுந்தது. ஹரிஷ் ஒரு பவர்ஃபுல்லான கவசத்தை உடம்புல போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். சொன்ன ஒரு ப்ரொஃபஸரின் கண்களில் பேராசை மின்னியது. அது என்ன மாதிரியான பொருளில் தயாரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று அவர் மீண்டும் கூற, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். யூனியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. அந்த ஹரிஷை காப்பாற்றுறதுக்காக அவங்க யூனியனையே எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க.
உங்களுக்கும் அந்த நிலைமை வேணுமான்னு யோசிங்க. அவருக்கு அருகில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸர் எச்சரிக்கை செய்தார். பின்னர் இருவரும் திரும்பி ரேணுபிரியாவை பார்த்தார்கள். அவள் இரு கைகளையும் இறுக்கமாக மடக்கிக் கொண்டு அந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது. இந்த போட்டி தொடங்கும் போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.